இது ஒன்றும் ஸ்டாலின் பிடுங்கினது இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பிடுங்கினது. இது உதயநிதிக்கு தெரியலை. இவங்களுக்கு சாதனை சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுறது வேலை ஒன்று எங்கள் தலைவர் பார்க்க மாட்டார். என்னை கேட்டால் நீ 4 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாதவன் உங்கள் அப்பன் 5வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தான் போனார். எங்கள் தலைவர் முதல் நிதி ஆயோக் கூட்டத்திலே பேசினார். பேசுனதுல ஹைலைட் என்ன தெரியுமா? திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்கணும்னு பேசினார். நீ பேசியிருக்கிறியா? நீ ஐயன் வள்ளுவன்னு கதை விடுறியே. திருக்குறளை தேசிய இலக்கியமான நிதி ஆயோக் கூட்டத்தில் எங்கள் தலைவர் பேசுறார். அது மட்டும் இல்லை, நீ சொல்றதே நீட்டு, நீ போட்ட நாடகம் நாங்க போடல. நீங்க தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பில் பெறுகிற மதிப்பெண்ணை வைத்து மருத்துவ கல்வி மாணவர்களை தேர்ந்தெடுங்கள், தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவையில்லைன்னு பேசினார். நீ பேசினியா? நீ 4 நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாதவன். உனக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆபத்து வருகிறது. ஆகாஷ்னு ஒரு பையன் படம் தயாரிக்கிறான், பிருத்திவின்னு ஒருத்தன் படம் தயாரிக்கிறான். 10,000 கோடி பணம் அந்த கொள்ளை கும்பல்கிட்ட இருக்கு. அடுத்த அடி உதயநிதிக்கு மேல விழுன்னு தெரிஞ்ச உடனே சமரசம் பேசுறதுக்கு நீ 5வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன. இதுதான் உண்மை.